Welcome to the CS Gaming RCPL 2025 Mark Action Day 2. Day 1 பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்து வந்துடுங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரவுண்டர் நம்பர் 1 இருக்குது. நம்ம இப்போ இதில் ஆல்ரவுண்டர் தான் வாங்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு தேவையானவங்க இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ முதல்ல இப்போ அமௌண்ட் இல்லை, அமௌண்ட்டை போய் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். 55 வீடியோ பார்க்க வச்சிட்டானுங்க இவனுங்க. லேக்ஸுக்கு ரொம்ப ஓவராக தாங்க இருக்குது. இவனுங்க 500 டிக்கெட்டும் பிடுங்குறானுங்க, இடையில ஆடும் விடுறானுங்க, அது போக நம்மக்கிட்ட பிடுங்கிடுறானுங்க. ரியல் கிரிக்கெட்காரனுங்க, அவனால் என்ன பண்ண முடியுமோ அந்த சம்பவத்தை கரெக்டாக பண்ணிடுறானுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரவுண்டர் 1ல் ஃபஸ்ட்டு பிளேயராக வர்றது ரவிச்சந்திர அஸ்வின்னா. இவர் நான் கண்டிப்பாக வாங்கி தாங்க ஆகணும். சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும். ஆனால் இவனுங்க ஒரு இது கரெக்டாக பண்ணிடுறானுங்க. நான் எந்த பிளேயரை வாங்கணும்னு நினைக்கிறேனோ அவருக்கு ரேட் ஏற்றி விட்டுட்டு இவனுங்க சந்தோஷப்படுறானுங்க. நான் ஸ்கிப் பண்ணால் அந்த பிளேயர் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ வாங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாருங்கள், ராஜஸ்தான், மும்பை, பெங்களூரு லைனாக பிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளை பிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நான் பாருங்கள், இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டே கிளிக் ஆகுது. நான் இப்போ கிளிக் பண்ணுறக்குள்ளே இது பண்ணிட்டாங்க. என்னங்க இது அநியாயம் பண்ணுறாங்க. ஸோ லக்னோ, சென்னை நம்ம கொடுப்போம். திரும்ப பிட் கொடுத்துருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இவ்வளோ காசு ஆயிடுச்சு. எங்கிட்ட இருக்கிறது அவ்வளோதாங்க, ஒரு 20 லேக் வரைக்கும் போய் பார்ப்போம். அதுக்கு மேலாம் போகிறது கஷ்டம்தான். ஸோ இது பார்த்தா அவங்க கடைசி வரைக்கும் விடுற மாதிரி தெரியல. ஆர்டிஎம் ஆப்ஷன் கூட நமக்கு இல்லை. ஏன்னா போன வருஷம் ஒரு ஆர்ஆருக்காக ஆடினதுனால அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இவங்க வாங்கிட்டே இருக்கிறாங்கங்க. நம்ம போடுவோம். லாஸ்ட்டாக யாரும் கேட்கல. இன்னும் இத்தனை நேரம் வார்னிங்னு கத்திட்டு இருந்தார். நான் பிட் பண்ணோன்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ முடியலைங்க, ஸ்கிப்பை கொடுத்துருவோம். என்னங்க இது, ஸ்கிப்பு கொடுத்தோன்னு அதே ப்ரைஸுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மனம் வருத்தங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர் யாராக வராங்க? ஸோ பிளேயர் நம்பர் 2 டக்குன்னு சொல்லுங்க. வெங்கடேஷ். சரி, எனக்கு இவர் வேண்டாம், ஸ்கிப்பு கொடுத்துருவோம். ஸோ என்னங்க இது, இவர் இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டாங்க. இவனுங்க வன்மத்தை கேட்குறானுங்க. ஸோ அடுத்ததாக சாம் கரன் வராரு. அஸ்வின் அண்ணா தான் விட்டுட்டோம், இவரையாச்சும் எடுப்போம். சுட்டி குழந்தாய், கொஞ்சம் பொறுமையை பிட் பண்ணுவோம். இவனுங்க எல்லாம் பிட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. வெயிட் தான் பண்ணணும், லாஸ்ட் நிமிஷத்தில் தூக்கிடுவோம். இவருக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் ஒரு 10 lakhs வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்குறோம், செகண்ட் வீடியோ போட்டோம். என்னங்க இது எல்லாம் போட்டி போடுறாங்க. ஸோ லாஸ்ட் நேரத்தில் தூக்கிட்டாங்க. இதான் லாஸ்ட்டு விட்டுங்க. இதுக்கப்புறம் வாங்கினாங்கன்னா ஸ்கிப்பு கொடுத்துருவோம். ஓகே, 10 lakhs ஸ்கிப்பு. பஞ்சாப் பார்த்தியம் பண்ணிட்டாங்கங்க, 12 crore. நான் வாங்கணும்னு நினச்ச 2 பிளேயருமே முதலே விட்டு என்னோடய அமௌண்ட்டை திக்க பார்த்தாங்க. நான் உஷாரையே ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்திருக்கிறது வாஷிங்டன் சுந்தரண்ணா. நான் ஒரு அஸ்வின் அண்ணாக்கு பதிலாக நான் வாங்கலான் இருக்கிறேன். இவருக்கும் சாம் கரன் மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இவரையும் ஸ்கிப் பண்ண வேண்டியது தான். ஸோ பேசிகிட்டு இருக்க அவர் அதுக்குள்ளே 4 lakh வந்துட்டார். ஸோ டெல்லி, மும்பை தான் எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த லக்னோ அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. அவனுங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டானுங்க, அமௌண்ட் ஏற்றியே வைக்கிறானுங்க. ஸோ இவங்க வைப் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. ரொம்ப டஃப்பு தாங்க இது. ஸோ லாஸ்ட்டாக பிக் பண்ணி பார்ப்போம். மும்பை பண்ணிட்டாங்க. நம்ம இதான் லாஸ்ட்டு பிட்டு. இதுக்கப்புறம் இது பண்ணால் வேண்டாம் தாங்க சொல்லணும். இன்னுங்க இது 12 லட்சம். நான் வாங்குகிற பிளேயர்லாம் அதிகமாக போயிடுறாங்க, என்னால் முடியல. ஸோ மொட்டை மாம்ஸ் வந்துருக்கிறாரு. இவரை நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் இவர் வாங்க போகிறதில்ல, ஆனால் இவர் ரேட் ஏற்றி விட்டு நான் அதில் பலன் நினச்சிக்க போகிறேன். ஸோ இவர் வாங்குகிறவர் கிடைச்சா நல்லது தாங்க. ஸோ இவர் நம்ம வாங்க போகிறதில்ல, ஆனால் ரேட் ஏற்றி விட்டு இவரை கண்டிப்பாக ஏதோ ஒரு டீமுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம அடிக்கடி ஒரு பிட்டை போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக அவருக்கு இதாகும். ஆனால் அவருக்கு பாருங்கள், ரியலாக ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு லைசன்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, டேரில் மிச்சில் கம்ஸ் டு என். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிப்பு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் 15 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்கங்க.
ஸோ 15 கோடி. ஸோ மார்க்கஸ் ஸ்டைனஸ் இவர் நான் வாங்கணும். எனக்கு இவர் வாங்கணும் தான் தோணுது. இந்த இதில் நான் ஒருத்தரையும் பிக் பண்ணல. நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் ரேட் ஆகிடுறாங்க. ஸோ இவரை நான் வாங்கி தான் ஆகணும். இவர் ட்ரை பண்ணுவோம், கடைசியில் ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ வேணாலும் வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பர்ஸ் அமௌண்ட் கம்மியாக தாங்க இருக்குது. பிளேயர்ஸை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே 4 லேக்ஸ். இப்போ ஒரு பிட்டை போட்டுருவோம். ஸோ ராஜஸ்தான் இவர் எனக்கு கிடச்சிடுவான்னு நினைக்கிறேங்க. யாருமே பிட் பண்ணல இன்னும். இப்போ நம்ம கொடுப்போம். ஐயோ நான் கரெக்டாக தொடம்போது தான் இவனுக்கு வந்து கேட்டுடுறானுங்க. அவ்வளோதான். இனி நம்ம ஒரு பிட்டை போட்டோன்னா லைனாக வந்துடுவானுங்க. எங்கிட்ட இருக்கிறதே 55 லேக்ஸ் தான். அதை இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஸோ டெல்லி இவரும் கிடைக்க மாட்டாரோ? என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஸோ யாரும் கேட்கல, லாஸ்ட்டு சான்ஸுங்கிறாரு. இப்போ ஒரு பிட்டை போடுவோம். போட்டிருக்குறோம். இது செட் ஆகாதுங்க, ஸ்கிப் கொடுத்துருவோம். லக்னோ ஆர்டிஎம் பண்ணியிருக்கிறாருங்க மார்க்கஸ் ஸ்டைனஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் ரச்சின் ரவீந்திரா. இவர் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. போன வருஷம் என்னத்தான் ஒரு 50 அடிச்சிருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பண்ண தரமான சம்பவம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் இவர் வாங்கி போட போகிறேன். ஸோ இவர் ரேட் எப்படின்னு ஏற்றுவாங்க. ஆனால் இவர் நான் ட்ரை பண்ண போகிறேன். 19க்கு மேலே போயிடும் தான் நினைக்கிறேன். நான் ஒரு 22 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், 22 லேக்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். பிட் பண்ணாமல் கடைசி நேரத்தில் ஆர்டிஎம் கார்டு போட்டு நம்ம வாங்கலான்னு இருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கம்மியான காசு கிடைப்பார். பார்ப்போம். என்னங்க இது இப்போவே ஒரு இவ்வளோ வந்துட்டார். இந்த ஆர்சிபி காரங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ ஹைதராபாத் தான் போட்டி போட்டுட்ருக்குறாங்க. ஓகே யாரும் பிக் பண்ணலைங்க. நம்ம பிக் பண்ணோன்னா இப்போ ரேட் ஏற்றி விட்ருவானுங்க. அதனால் நம்ம விட்டுருவோம். பொறுத்தால் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி. ஸோ இப்போ சோல்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்குது. நான் அதுக்கு ரச்சின் ரவீந்திரா நான் வாங்கலான்னு இருக்கிறேன். என்னங்க இது கேட்டுட்டாங்க. நான் இப்போ அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக ரேட் ஏற்றி விடுங்கப்பா சாமி. ஓகே அவனுங்க யோசிக்கிறானுங்க. இன்னுங்க 19 லேக்ஸு. 4 லேக்ஸ் அதிகமாக்கிட்டானுங்க. வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு. ரச்சின் ரவீந்திரா ப்ளே டு த சிஎஸ்கே. ஓகே இவரையும் வாங்கி போட்டாச்சு. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. இவ்வளோ ரேட் ஏற்றி விட்றானுங்க. நம்ம தான் போன தாட்டி இவனுக்கு பண்ணி விட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். உடனே பர்ஸ் அமௌண்ட் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ மார்க்கோ ஜான்சன் எனக்கு இவர் வேண்டாம். பவுலர்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்த செட்டு பவுலர் தான் நான் வாங்கிக்கிறேன். இவரை ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் இவர் எவ்வளோ அமௌண்ட் வராருன்ட்டு. அதிகமாக தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வராரு. என்னங்க இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் வந்துருக்கிறாரு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னத்தான் இவர் ஆர்சிபி ஆளாக இருந்தாலும் எனக்கு இவர் கொஞ்சம் ஃபேவரெட்டு. இவர் நினச்சா மேட்ச்சை திருப்புற திறமை இவர்கிட்ட தான் இருக்குது. இவரை வாங்கலான்னு பார்த்தேன். கடைசியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 950 லேக்ஸ். கொஞ்சம் இடையில ஸ்கிப் பண்ணியிருப்பேன், அதை கண்டுக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். இவங்க விடுற மாதிரி தெரியல. நான் எந்தெந்த பிளேயர்லாம் வாங்குறேன்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு ரேட் ஏற்றி விட்டுருக்காருங்க. என்னால் முடியலைங்க. இந்த ரியல் கிரிக்கெட் 24 வன்மத்தை கக்கிட்டானுங்க. என்னங்க இது ஆர்சிபி ஆர்டிஎம் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் ரியல் ஆக்ஷனோட ரேட் அதிகங்க. ஸோ இந்த இதில் வந்து ஜானி பேட்ஸ்டெல்லாம் இருக்கிறாரு. விக்கெட் கீப்பர் எனக்கு இருக்கிறாங்க. நான் இவரை எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது யார் ஃபிலிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அவர் போதும். ஆனால் எனக்கு இந்த பிளேயர்லாம் தேவைப்படாது. அதனால் ஸ்கிப் கொடுத்து வச்சுக்குவோம். எனக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போ தான் தோணுச்சு. கொஞ்சம் ஒரு ரேட் ஏற்றி விட்டு நமக்கு தேவையான பிளேயர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஸ்குவாடில். அவரை நான் தூக்கிட்டு போயிடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ குருபாஸ்க்கு நான் ரேட் ஏற்றி விடலான்னு இருக்கிறேன். நம்ம இப்போ முதல்ல பிக் பண்ண ஆரம்பித்தாச்சு. எனக்கு கொல்கத்தாவும் மும்பையும் தான் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு இருக்கிறானுங்க.
ஸோ இவருக்கு ரேட் ஏற்றி விட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் ஸ்கிப்பு கொடுத்தனா கரெக்டாக இருக்கும். இவங்க லைனாக பிக் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, நம்மளும் விட மாட்டோம். ஏன்னா நம்ம கை வச்சா தான் இவங்களுக்கு இதாகும். ஸோ 500 lakhs வந்தாச்சு. பெங்களூர் இப்போ டஃப் கொடுக்குறானுங்க. மும்பைக்கும் பெங்களூருக்கும் தான் போகுது. ஐ திங்க் எனக்கு இது கொல்கத்தா இல்லை மும்பை, இந்த 2 டீமில் ஏதோ ஒன்று எடுத்துருன்னு நினைக்கிறேங்க. பிட் போடுவோம். இப்போ இன்படின்ட்டானுங்க. ஓகே, ஸ்கிப் கொடுத்துடலாம். எஸ், நினச்ச மாதிரியே 100 lakhsக்கு கம்மி தாங்க, கொஞ்சம் அது 1000 lakhsக்கு. ஸோ நான் நினச்ச பிளேயர் வந்துட்டார், இசான் கிஷன். நான் இவரை பை பண்ண தான் போகிறேன். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் இவருக்கு ரேட் ஏற்றி விட்ருவானுங்க. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு பிளேயிங் லெவல் கரெக்டாக கிடச்சிருச்சு. நீ பவுலிங் மட்டும்தான் வேணும். ஏன்னா பேட்ஸ்மேனும் கரெக்டாக இருக்குது, விக்கெட் கீப்பிங் கிடைச்சாச்சு, ஆல்ரவுண்டரில் கிடைச்சாச்சு ஒரு ஆள். ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஆல்ரவுண்டர் நம்பர் 2லனா நம்ம ஏதோ ஒரு பிளேயரை பார்க்கணும். எனக்கு சாண்ட்னர் தூக்கிடலான்னு தோணுதுங்க. ஆனால் இந்தியன் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்கார், ரவீந்திர ஜடேஜான்ட்டு. இவனுங்க ரேட்டு அதிகமாக ஏற்றிட்டே இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பேருக்கு ஒரு 2-3 பவுலரை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு ஆக்ஷன் ஸ்கிப் கொடுத்துட்டு போக வேண்டியதாங்க. ஸோ 15 lakhsக்கு நம்ம அவரை பிக் பண்ணால் பெங்களூர் கூடயே வரானுங்க. இவனுங்க கொஞ்சம் டஃப் தாங்க கொடுக்குறாங்க. யாரும் பண்ணலைங்க. இசான் கிஷன் கிடைக்க போகிறான்னு நினைக்கிறேங்க. மும்பை கிட்ட ஆர்டியும் இல்லை. ஸோ சோல்டு டு சிஎஸ்கே ஃபார் இசான் கிஷன். வெல்கம் பேக் டு த சிஎஸ்கே. ஸோ இன்னும் இருக்கிறாங்களா பாருங்க, அதுக்குள்ளே இப்போவே 20-50 ஆயிடுச்சு. என்னங்க இது லேக்ஸ் டக்குன்னு கம்மியாயிருதுங்க. ஜித்தேஷ் சர்மாலாம் என்னங்க இது பேஸ் ப்ரைஸ்க்கு எட்டு போயிட்டாங்க போல் நினச்சேன். நான் எது தான் ஸ்கிப் பண்ணுறனோ. ஸோ பவுலர் நம்பர் 1 வந்துருக்குது. ஸோ Day 3 நாளைக்கு நைட்டு தான் வீடியோ வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ